ஹாய் காய்ஸ்! இது உங்கள் மங்குவ தமிழ் எண்டிங் மேக்கர் பார்ட் 2 எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்குள்ள போலாம். யூட் வந்து லியா காதுல அவனோட பிளான வந்து சொல்றான். அதுக்கு லியா "நீ என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றா. யூடுமே வந்து "சரி வேற நல்ல பிளானா இருந்தா சொல்லு. அதுவும் மாயா டாலிய நம்மள கண்டுபிடிக்கிறதுக்குள்ளன்னு" சொல்றான். லியாவும் ரொம்ப டினாயல்ல இருக்கா. அதே டைம்ல மாயா டாலிய இவங்க 2 பேரும் காணோம்னு சொல்லி தேடி வராங்க. சரி பண்ணி தொலைறேன் அப்படின்னு அங்க இருந்து யூட தூக்கிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கிளிஃப்ல இருந்து 2 பேரும் குதிக்கிறாங்க. டாலியாவும் அவங்க குதிக்கிறத பார்த்து, "ஹே 2 பேரும் மேல வாங்க. அங்க நீங்க தனியா இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு" சொல்றா. லியாவும் அதுக்கு, "எனக்கு சார் யூடோட கொஞ்சம் தனியா டைம் வேணும்" அப்படின்னு சொல்றா. "யூட் தான் நல்ல பையன் தெரியும்ல. நாங்க வந்து நைட்குள்ள திரும்பி வந்துர்றோம்" அப்படின்னு சொல்றா. டாலியாவும், "நீ எப்பலருந்து சார் யூடோட குளோஸ் ஆன?" "ஏய் அது இப்ப முக்கியம் கிடையாது. முதல்ல 2 பேரும் மேல வாங்கன்னு" சொல்றா. பின்னாடி இருந்து மாயாவும் டாலியாவ கூப்ட்டு, "யங் மாஸ்டர் யூட் வந்து ரொம்ப நல்ல பையன். அதுக்கு நான் 100% நான் கேரண்டி தரேன்" அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றா. டாலியும், "ஏய் இப்ப அது இல்லடா பிரச்சனை" அப்படின்னு கத்துறா. அதான் சாக்குன்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து நகர்ந்து போயிடுறாய்ங்க. லியாவும், "நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? முதல்ல உன்ன தூக்கிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணேன். இவ்ளோ எம்பாரஸிங்கான திங்ஸ்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு கத்துறா. யூடுமே, "ஏய் எனக்கு தான் இன்னாலஜி சிண்ட்ரோம் இருக்குல்ல. இங்க பாரு என்னோட கைய, இந்த வீக்கான கைய வச்சுட்டு உன்ன என்னால எப்படி தூக்க முடியும்?" அப்படின்னு கேட்குறான். நானும் இந்த டேட்டுக்கு வர்றதுக்கு லெட்டர் எழுதும்போது பின்னாடி இருந்து மாயா ஃபுல்லா பார்த்தா. அதுவும் இல்லாம மொத லைனா "மை டியர் லவ் கார்டிலியா" அப்படின்னு எழுத சொன்னா. எனக்கும் எவ்வளோ எம்பேரசிங்கா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ இப்ப பண்ணதுக்கு என்னோடது எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். லியாவும், "உனக்கு என்னோட கையில சாகணும்னு ஆசையா?" அப்படின்னு கேட்கிறா. சரி நான் ஷார்ட்கட் காமிக்கிறேன் அப்படின்னு யூட் சொல்றான். 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடக்கிற 10 நிமிஷத்துலயே நம்ம ஆளு வந்து டயர்ட் ஆயி விழுந்துடுறான். கார்டிலியாவும், "என்னடா வலி காமிக்கிறேன் இப்படி 10 நிமிஷத்துலயே விழுந்து கிடக்குறான்" அப்படின்னு நினைக்கிறா. சரி நீ ஓகேவா? அப்படின்னு கேட்கிறா. இவளுமே, "இல்ல நான் ஓகே கிடையாது. இந்த பலாப்பூனை இன்னாதி சிண்ட்ரோம் என்ன படுத்துதே" அப்படின்னு சொல்றான். "சரி, சரி பேசாத. இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு கேட்கிறா. அவனுமே வந்து, "என்ன தூக்கிட்டு போ. நம்ம கரெக்ட் டைமுக்கு அங்க இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். லியாவும், "சரி, சரி பேசாத. பேசியே மயக்கம் போட்டுருவ போலயே" அப்படின்னு சொல்லிட்டு அவன தூக்கிட்டு போறா. "ஹே நம்ம கிட்ட வந்துட்டோம். ஏன் எதுவுமே பேச மாட்ற? என்ன செத்துட்டியா?" அப்படின்னு கேட்கிறா. அவங்க 2 பேரும் ஒரு வழியா அந்த காட் டெம்பிளுக்கு வந்து சேர்றாங்க. யூடும் அப்பதான் கண்ண தொறந்து பார்க்குறான். இங்க தான அந்த மிட் பாஸ் லெவல் டீமன வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. கேம்ல வந்த மாரியே இருக்கு அப்படின்னு சொல்றாய்ங்க. கேம்ல வந்த டெக்ஸ்ட் மாரியே எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றா கார்டிலியா. இவனுமே வந்து ஹோலி எனர்ஜி ஆஃப் சன் காட் கேன் பி ஃபெல்ட். அதான அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கறான். ஆமா கேம்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். ஆனா இப்ப எனக்கு அந்த எனர்ஜி ஏதோ என்னோட ஹார்ட்ட பியூரிஃபை பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றா. இவனுமே லியா ஸ்மைல் பண்றத பார்க்கும்போது அவனோட ஹார்ட் வந்து பயங்கரமா ஃபாஸ்ட்டா பீட் ஆகுது. லியோடும் கார்டிலியா கேரக்டர் வந்து அழகா இருக்கிறதுனால தான் என்னோட ஹார்ட் பீட் ஆகுது. எல்லோ ஸ்டோம்னால ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவனுக்கு அவனே மனசுல சொல்லிட்டு, லியாவ ஃபாலோ பண்ணி போறான். இந்த இடம் கேம்ல வந்த மாரி அச்சசலா இருக்கே! அந்த டீமன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் அத சீல் பண்ண இவ்ளோ பெரிய பிளேஸ் வந்து தேவைப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சரி நிஜமா நீ பிளான் வச்சிருக்கியா இல்லையா? அப்படின்னு கேட்கிறா லியா. சரி நான் சொன்ன பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்கிறான். எல்லாமே இருக்கு. எல்லாமே என் ஸ்கர்ட்ல இருக்கு. அதனால திரும்பி நில்லு. திரும்புனா உன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லி யூடு வந்து அவ சொல்ற வரைக்கும் திரும்பி பார்க்காம வந்து நிக்கிறான். "ஹே! நீ என்ன டோரேமோனா? இவ்ளோ பொருள எப்படி நீ மறைச்சு எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறான். லியாவும், "நான் ஒண்ணும் அத ஈஸியாலாம் எடுத்துட்டு வரல. நீ நேரா தேங்க் யூ சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நோபிட்டா மாரியே நன்றி இல்லாம இருக்க" அப்படின்னு சொல்றா. இவ்ளோ பொருளும் ஷார்ட் டைம்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஹவுஸ் சேஸ் வந்து ஒரு பெரிய மேஜிக் ஃபேமிலியால தான் பாசிபிள் அப்படின்னு லியோடு சொல்றான். இத கேட்டு வந்து கார்டிலியாவும் ப்ரவுடா, நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்றா. இவளுமே வந்து ரொம்ப தேங்க் யூ யுவர் ஹைனஸ் காட் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். சரி இப்ப நம்ம வந்த வேலைய பார்ப்போமான்னு சொல்லிட்டு யூட் வந்து ஒரு பென் எடுத்து அந்த சீல் கிட்ட போய் உட்கார்றான். யூட் அந்த சீல் மேல ஒரு மேஜிக் சர்க்கிளா டிரா பண்ணிட்டு இருக்கான். லியாவும் அத பார்த்து இது மேஜிக் சர்க்கிள் ஆஃப் பாலஸ்டைன் மாரி இருக்கேன்னு நினைக்கிறா. மேஜிக் சர்க்கிள் ஆஃப் பாலஸ்டைன் இது ஒரு பெரிய மெஜிஷியன் லெஜெண்ட் ஆஃப் ஹீரோ கேமோட செகண்ட் பார்ட்ல கண்டுபிடிச்சது. இத யூஸ் பண்ணி 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு சீல் பண்ணப்பட்ட டீமன ஒரே இடத்துல நகராம பிடிச்சு வைக்க முடியும். ஆல்சோ ஒரு டீமன் மேல ஒரு டைம் தான் வந்து இத யூஸ் பண்ண முடியும். அந்த டீமன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த மேஜிக் சர்க்கிளுமே பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இவன் எப்படி இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான மேஜிக் சர்க்கிள அப்படியே வரையிறான்னு ஷாக்ல இருக்கா. யூடும் வரைஞ்சு முடிச்சுட்டு,
"ஹேய்! இது உனக்கு என்னன்னு தெரியும்ல. எனக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற அளவுக்குலாம் வந்து சத்து இல்லன்னு" சொல்றான். லியாவும், "ஹே! எனக்கு அதெல்லாம் தெரியும்" அப்படின்னு சொல்றா. "ஓ! இத வரையவும் தெரியுமா அப்ப?" அப்படின்னு கேட்கறான். தெரியுமேன்னு" சொல்லிட்டு ஃபேஸ்ல பொய் தான் சொல்றோம்ன்னு அப்படியே எழுதி ஒட்டுன மாரி ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்றா. இவளும் சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, "சரி இந்த மேஜிக் சர்க்கிள வந்து ஆக்டிவேட் பண்ணு. என்னால பண்ண முடியாது. எனக்கு இன்னர்ஜி சிண்ட்ரோம் இருக்குன்னு" சொல்றான். சரின்னு சொல்லி லியா வந்து அவளோட கைய கட் பண்ணி ஒரு ட்ராப் பிளட்ட வந்து அந்த மேஜிக் சர்க்கிள் மேல போடுறா. அந்த மேஜிக் சர்க்கிளுமே வந்து ஆக்டிவ் ஆகுது. அந்த சீல் பிரேக் ஆகி ஒரு பெரிய டீமன் வந்து அந்த பாலஸ்டைன் மேஜிக் சர்க்கிள் மேல வந்து நிக்குது. அந்த பாலஸ்டைன் மேஜிக் சர்க்கிள்ல இருந்து செயின்ஸ்னால பிடிச்சு பட்டிருக்கு அந்த டீமன். யூடும் அத பார்த்து, என்னடா மேஜிக் சர்க்கிள்னால இந்த டீமன பிடிச்சு வச்சிருந்தாலுமே, இவ்ளோ பயங்கரமா இருக்கே அத பார்க்கறதுக்குன்னு நெனச்சுட்டு, லியாவும் அப்படிதான் ஃபீல் பண்றாளான்னு அவள பார்க்குறான். ஆனா, நம்ம லியா ஒரு துளி கூட பயமே இல்லாம, நம்ம கேம் விளையாடுற மாரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. "ஹே! அவுட்பாக்ஸர் பாத்தியா? நம்ம மேஜிக் சர்க்கிள் ஒர்க் ஆயிருச்சு. அவனோட இடுப்ப பாரேன். அதுதான் வந்து சன் பெண்டன்ட். இந்தா என்னோட மேஜிக் ஸ்டிக்க வச்சு எடு." அந்த பெண்டன்ட்ட வந்து குடுக்குறா. யூடோ, என்னடா இவ்ளோ பெரிய டீமன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா இவ ரிவார்ட் ஐட்டம் பத்தி மட்டும் தான் கவலைப்படுறான்னு நெனைக்கிறான். லியாவும் சீக்கிரம் அந்த டீமன் தூங்கிட்டு இருக்கும்போதே எடுத்துரு அப்படின்னு சொல்றா. யூடுமே ஆமா கையில எடுக்கிறதுக்கு ஸ்டிக்ல எடுக்கிறது எவ்வளோ பெட்டர்ன்னு சொல்லி அத எடுக்க ட்ரை பண்றான். வேற நல்ல நேரமே கிடைக்காத மாரி அந்த டீமன் கரெக்ட்டா அப்பதான் கண்ண தொறக்குது. டக்குன்னு அந்த பெண்டன்ட்ட எடுத்துட்டு, "ஹே நான் எடுத்துட்டேன் ஓடுன்னு" சொல்லிட்டு அங்கருந்து 2 பேரும் ஓடுறாங்க. சரி லியாவும் ரிவார்ட் ஐட்டம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி பின்னாடியே ஓடுறா. அந்த டீமன் கண்ண தொறந்த அடுத்த செகண்ட் கத்துது. அந்த வைப்ரேஷன்ல யூடு வந்து கீழயே விழுந்துட்டான். ஐயோ! என்னால எந்திரிக்க முடியலையே! மேஜிக் சர்க்கிள்னால கட்டி வச்சிருந்தும் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கேன்னு நெனைக்கிறான். லியாவும் வந்து யூடு எந்திரிக்க முடியாத பார்த்துட்டு, "ஹே! கெலட்டு டீமன் என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு மேஜிக் மிசைல யூஸ் பண்றா. இவளும், "ஹே! அவ்ளோ பெரிய டீமனா நீ என்ன இந்த சின்ன அட்டாக் வச்சு என்ன பண்ண முடியும்னு" சொல்லி முடிக்கிறதுக்குள்ள லியா லெவல் அப் ஆகுறா. இந்த டீமன் வந்து லெஜெண்ட் ஆஃப் ஹீரோ கேமோட மிடில்ல தான் வந்து வரும். நார்மலா இந்த டீமன இவங்க 2 பேர்னாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, அந்த மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி கட்டி வச்சிருக்கிறதுனால, இவங்க பண்ற ஒரு அட்டாக்குமே அவங்க ஒரு லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லி இதுல நோட் பண்றாங்க. சரி இதான்டா கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லி, லியாவுமே வந்து மேஜிக் மிசைல வந்து தாறுமாறா யூஸ் பண்றா. லியோடும் சரி நான் மட்டும் ஏன் இந்த சான்ஸ மிஸ் பண்ணணும்னு சொல்லி, அந்த சன் பெண்டன்ட்ட வந்து யூஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய பிரேயர் வந்து சொல்றான். "ஹே! இதையுமாடா நான் வச்சிருக்கேன்" அப்படின்னு கேட்கிறா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்ட வச்சு அந்த டீமன் மேல ஏதோ பெரிய அட்டாக் பண்ண போறான் போலன்னு பார்த்தா, அந்த பெண்டன்ட்ட வச்சு ஒரு லைட்டான டேப் பண்றான். அவனோட லெவலும் இன்கிரீஸ் ஆகுது. அந்த டீமன எந்த அளவுக்கு கீழ இறங்கி அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம பசங்க பண்ணி விட்டாய்ங்க. அந்த டீமனுமே கத்துது, "ஹே! முட்டாள் மனுஷங்களா! நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு. ஆனா, அத காதுல கூட கேட்காம 2 பேரும் லெவல் அப் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இந்த மேஜிக் சர்க்கிளால ஒரு டீமன் மேல ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னும் 1 நிமிஷம் தான் வந்து பாக்கி இருக்குன்னு சொல்லி, தாறுமாறா 2 பேரும் மேஜிக் மிசைலும் அந்த சன் பெண்டன்ட்ட வச்சு டேப் டேப்ன்னு சொல்லி கன்டினியூவஸா வந்து லெவல் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 1 மினிட்டும் முடியுது. அந்த டீமனும் மறுபடியும் சீல்குள்ள போகும்போது, "ஹே! உங்க 2 பேரையும் நான் மறக்கவே மாட்டேன். அடுத்த தடவ நான் உங்கள சந்திக்கும்போது சாவிட பயங்கரமான தண்டன தான்டா குடுப்பேன்னு" சொல்லுது. ஆனா 2 பேரும், "ஹே! இன்னொரு டேப் அடி, இன்னொரு டேப் அடின்னு" சொல்லி அத கண்டுக்காம வந்து மறுபடியும் லெவல் அப் பண்றதுலயே இருக்காய்ங்க. அந்த டீமனும், "ஹே! நான் சொல்றத கேட்கிறீங்களா இல்லையாடா? இது ஒண்ணும் கடைசி தடவ கிடையாதுன்னு நீங்க எங்கள பார்க்கிறது." இவளும் சரி உன்ன கேமோட மிடில்ல பார்க்குறோம்ன்னு சொல்றான். லியாவும் உன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த தடவ பார்ப்போம்ன்னு சொல்றா. அந்த டீமனுமே வந்து இந்த 2 டீமன்ட்ட இருந்தும் தப்பிச்சு அந்த சீல்குள்ள மறுபடியும் போகுது. லியாவும் செம்மையா இருந்துச்சுல. ஆமா இப்ப உன்னோட எனர்ஜி சரியாயிருமா? அப்படின்னு கேட்கிறா. வெல் இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்றான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்றா. இவளுமே சரி போலான்னு லியா மேல ஒரு கைய போட்டு எனக்கு ஹெல்ப் வேணும். என்னால நகர முடியாது அப்படின்னு சொல்றான். நீயும் சரி பின்னாடி ஏறு அவன உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்த இடத்துக்கே 2 பேரும் போறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இன்னைக்கு பண்ண கலாட்டானால அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் வந்து 10 நாளைக்கு நீங்க எங்கேயுமே வெளிய போக்கூடாதுன்னு சொல்லி ஹோம் அரெஸ்ட் பனிஷ்மென்ட் தராங்க. ஸோ இன்னைக்கு இவங்க கலெக்ட் பண்ண ரிவார்ட் ஐட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். சன் பெண்டன்ட் ஒரு 4 ஸ்டார் ஐட்டம். இது யாங் எனர்ஜியா கன்டினியூவா ரிலீஸ் பண்ணும். அண்ட் கார்டிலியாவோட மேஜிக் ஸ்டிக் வந்து ஒரு 2 ஸ்டார் ஐட்டம். இது எம்ப்ரன்டிஸ் மேஜ் வந்து யூஸ் பண்ற மேஜிக் ஸ்டிக். இது ஸ்பெஷலா கார்டிலியாக்காக அவங்க அப்பா வந்து கையால பண்ணது.
அடுத்த சீன்ல நம்ம யூட தான் காமிக்கிறாங்க. ஐயோ! கால்லாம் பயங்கரமா வலிக்குதே. ஒரு 10 ரவுண்ட் அந்த குட்டி கிரவுண்ட்ல ஓடுனதுக்கு இப்படி நாக்கு தள்ளுதே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கதறிட்டே இருக்கான். சன் பெண்டன்ட்னால அவனோட கண்டிஷன் பெட்டர் ஆனதையுமே அவன் ஃபீல் பண்றான். இன்னையோட 7 டேஸ் ஆகுது அவங்க ஹோம் அரெஸ்ட் ஆகி. யூடுமே இப்ப நானும் லியாவும் இருக்க நிலைமையில நான் ஒரு ஆணியுமே புடுங்க முடியாது. நான் இந்த கேமோட எண்டிங் இந்த உலகம் கிரேட் சம்மனிங்னால அழியிறத அத தடுக்கணும்னா, இப்ப இருந்தே ஸ்ட்ராங் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து என்ன பண்ணணும், நான் இப்ப இருந்தே பிளான் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறான். இன்னும் லியாவ பாக்க 3 டேஸ் ஆகும்ன்னு சொல்லி, ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். லியாவுமே ஹோம் அரெஸ்ட்ல இருக்கா. டாலியா யூட்டருந்து வந்த லெட்டர கையில வச்சுட்டு, ரொம்ப எக்ஸைட்டடா "உனக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றா. சரி, நீ என்ன என்னைக்குமே இல்லாம இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்லி லியா டாலியாட்ட கேட்கிறா. டாலியாவுமே, "இது நல்ல விஷயம். நீ சார் ஈயோட நெனச்சு கவலையில கொஞ்ச நாளா நான் ஒழுங்காவே நீ சாப்பிட்டவ" அப்படின்னு சொல்றா. இந்த லெட்டர் உன்னோட கவலைய குறைக்கும் அப்படின்னு சொல்றா. என்னடா நான் நாளைக்கு உலகமே அழியப் போற மாரி சாப்பிட்டேனே அப்படின்னு நெனைக்கிறா. டாலியாவும் நான் போன தடவ கத்துனதுக்கு சாரி. நான் உன்ன கெனைட்டா இருந்து, உன் கூடவே இருந்து புரொடெக்ட் பண்றது தான் கரெக்ட்ன்னு நெனச்சேன். ஆனா இப்ப தான் எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றா. "ஏன் என்ன உனக்கு அப்படி புரிஞ்சுச்சு?" அப்படின்னு கேட்கிறா. டாலியா, "நீ உன்னோட ட்ரூ லவ்வ ஃபைண்ட் பண்ணிட்ட. உனக்குமே கண்டிப்பா தனியான டைம்லாம் தேவைப்படும். மாயா எனக்கு எல்லாமே சொன்னான்னு" சொல்றா. லியாவும் அந்த மெய்ட் என்ன உன்கிட்ட சொல்லி தொலைச்சான்னு சொல்லி டைரக்ட்டா கேட்க முடியாம, அந்த லெட்டரையும் தொறக்கிறா. ஃபர்ஸ்ட் லைனே "மை பிலவ்ட் கார்டிலியா" அப்படின்னு இருக்கு. அத பார்த்து அந்த கிரின்ஜ் தாங்க முடியாம ரியாக்ட் பண்றா. அண்ட் டாலியாவும் அத பார்த்து, "ஓ! ஃபர்ஸ்ட் லைன்லயே இவ்ளோ மூவ் ஆயிட்டாளா?" அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ரியாக்ஷன் தரா. லியாவும் மனச திடப்படுத்திட்டு அடுத்து ரீட் பண்றா. "அட இந்த பிளேஸா?" அப்படின்னு அந்த சாப்டர கம்ப்ளீட் பண்றாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.